தமிழருக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு, இதில் சமத்துவத்தில் வேண்டும் விழிப்புணர்வுன்னு கவி பாட வர இருக்கிறவர் செந்தில்நாதன். இவரை பற்றிய சிறு குறிப்பு. கணினி மென் பொறியாளர். பள்ளிக்காலம் முதல் கவிதையில் ஈர்ப்பு. அவருடைய அப்பா சைவ சமய பாடல்களை கேட்டும் திருக்குறள் வரிகளை கேட்டும் பாரதியின் கவிதை மாளிகைகளை பார்த்தும் 6ஆம் வகுப்பு ஸ்டீபன் வாத்தியாரை கேட்டும் ரசித்து கவிதை எழுதத் தொடங்கியவர். ஆதிக்க உணர்வின் எல்லா வண்ணங்களையும் எதிர்ப்பவர். அந்த வரிசையில் பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியார் முதல் வரிசை என நம்புபவர். நியூஜெர்சியில் தமிழ் அமைப்புகளில் நிர்வாக பொறுப்பு வகித்து வருகிறார். தமிழ் பள்ளியின் நிறுவனராவார். தமிழ் பணி ஆற்றுவதில் மனது நிறைவு கொள்பவர். சமத்துவமில்லா சமுதாயத்தில் சகித்துக் கொண்டு வாழ்கின்றோம். சாதிக்க என்ன செய்யலாம் என அறிய சமத்துவத்தில் வேண்டும் விழிப்புணர்வு என பேச வருகிறார் கவிஞர் செந்தில்நாதன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அருமை தோழர்களே, என் வணக்கம். சமத்துவம் பாட வந்தேன், நான் சமத்துவமின்மையை சாட வந்தேன். எல்லா மனிதரும் சமம் என்று எழுதி வைத்தார் பிரகடனம். யுஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல்னு போட்டிருப்பாங்க. ஆண்டுகள் 500 ஆனாலும் சமத்துவம் உண்டா அமெரிக்காவில்? காவலர் காரை கண்டுவிட்டால் வேகம் குறைத்து செல்கவென கருப்பினத்தாயும் சொல்வதுதான் இன்றும் இருக்கிற நிலை என்றோ? காவலர் காரை கண்டுவிட்டால் வேகம் குறைத்து செல்கவென கருப்பினத்தாயும் சொல்வதுதான் இன்றும் இருக்கிற நிலை என்றோ? பெண்ணை தெய்வம் என்றழைத்தோம், பெண்ணை தெய்வம் என்றழைத்தோம், கோயிலை கட்டினோம், காவியம் பாடினோம். அடிமைக்கு செய்கிற அலங்காரமா? எதிர்குரல் அடக்கிடும் சதிவேளையா? கற்றலில் தொடங்கி ஆள்வது வரையில் சமநிலை பெறுகின்ற நாளென்று வருமோ? கற்றலில் தொடங்கி ஆள்வது வரையில் சமநிலை பெறுகின்ற நாளென்று வருமோ? மனிதனும் விலங்கும் ஒன்றல்ல, விலங்கிலும் சாதிகள் பல உண்டு. இறைவன் அறிந்தே படைத்துள்ளான், அவனே படிகள் அமைத்துள்ளான். மனிதனும் விலங்கும் ஒன்றல்ல, விலங்கிலும் சாதிகள் பல உண்டு. இறைவன் அறிந்தே படைத்துள்ளான், அவனே படிகள் அமைத்துள்ளான். இப்படி சொன்னவன் மேலிருக்க ஏற்றவர் இழிவில் வீழ்ந்து விட்டார். இப்படி சொன்னவர் மேலிருக்க நாம் ஏற்றோம் இழிவில் விழுந்து விட்டோம். பிறப்பினில் அனைவரும் சமம் என்று சிறப்புடன் சொன்னார் வள்ளுவரும். தட்டி கேட்ட தாடிக்காரர் கடவுளை தூக்கி எறிகின்றார். அண்ணல் சட்டம் பல படைத்தார், அறிந்தோம் படித்தோம், ஆனாலும் அகத்தில் சேர்த்து கொண்டோமா? சமநிலை மறந்த மனிதனுக்கு இயற்கையின் சீற்றம் இடித்துரைக்கும். மனங்கள் மாறிடும் நாள் வரைக்கும் சட்டம் அவனை தடுத்திடணும். வேண்டும் எங்கும் ஒதுக்கீடு, அது வீழ்ந்தவர் உரிமை, வேந்தரின் கடமை. இடஒதுக்கீடு, இந்த சட்டங்கள் இவையெல்லாம் தான் சமத்துவம் வர்ற வரைக்கும் அவசியமான தேவைகள்னு நான் சொல்ல வர்றேன். இப்போ போன வாரத்தில் நடந்த அமெரிக்காவில் சமத்துவமின்மையின் காரணமாக நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய அரசியல் நாடகங்களை குறித்த அடுத்த பகுதி. சாதாரணனின் கையெழுத்துக்கு பொன்முலாமிட்டு கொண்டிருந்தது சரித்திர பேரேடு. நம்பிக்கை மலர்களின் நெரிசலில் திணறின வாஷிங்டன் வழித்தடங்கள். கருப்பு கால்பட்டு புனிதமடைந்தது வெள்ளை மாளிகை. கருப்பு கால்பட்டு புனிதமடைந்தது வெள்ளை மாளிகை. ஒபாமா போன சமயத்துல காட்சிகள் மாறின. கோர நிறங்களை வெண்தோல் மறைக்க, கொடிகள் கடப்பாறைகளாய் கோட்டை மீது இடிக்க, கருப்பு தூரிகை அடுத்த பக்கத்தை கிறுக்களாய் நரைத்தது. வரலாற்று பேரேட்டின் அடுத்த பக்கம் கருப்பு பக்கமானது. ஆணவ ஆட்டம் என்று ஆவணம் செய்துவிட்டு சாதாரணங்களுக்கு சாவியை மீட்டுக் கொடுப்போம். சமமில்லை என்றழைத்தவரை சாதிக்க அழைப்போம். வாங்க அடுத்த இந்த வாரத்துல வரப்போற நிகழ்ச்சிக்கு வரவேற்பு சொல்லுவோம். இந்த அறிவால் இணைந்தால் மானுடம் தழைக்கும். வருகிற பக்கங்கள் வண்ணமாய் அமையும். சரித்திரத்தின் வருகிற பக்கங்கள் வண்ணமாய் அமைய
வாழ்த்துக்களோடு இந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை கவிஞரே. கற்றலில் தொடங்கி ஆழ்வது வரையில் சமநிலை பெறுகின்ற நாள் ஒன்று வருமோன்னு உங்க ஏக்கத்தை பதிச்சுட்டு போயிருக்கிறீங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், வாங்கம்மா. இந்த கவிதை வந்து இப்போ நம்ம வாசிச்ச ஒவ்வொரு கவிதையுமே அதாவது விழிப்புணர்வு கவிதை அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே எல்லா வெவ்வேறு தலைப்பு தானே ஒழிய இந்த சமத்துவங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அடங்கிருதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்குள்ளதான் எல்லா கவிதைகளுடைய தலைப்பு அடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையும் கூட. நீங்க வந்து 15ஆம் நூற்றாண்டுல துவங்கின ஒரு கற்பர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வாணிகம், அதுல வந்துட்டு 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கொடூரமான 100 கோடி ஆப்பிரிக்கர்கள் வந்து விற்கப்பட்டதும், அவங்களுடைய வாழ்க்கை செதஞ்சு போனது, அவங்களுடைய அடையாளங்கள் இல்லாமல் போனது, அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கலைகளாகவும் இலக்கியமாகவும் கவிதைகளாகவும் மாறிச்சு. அது ஒரு நீக்ரோ மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கவிதையில அந்த கற்பர்கள் போலீஸ்காரரை பார்த்துட்டு அந்த கற்பர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகா அந்த ஒரு வரிதான், அந்த ஒரு வரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றையும் மிகப்பெரிய யதார்த்தம், இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் ஒரே சமயத்துல நினைவுபடுத்தக்கூடிய ஒண்ணா மாறுது. வந்துட்டு சமீப காலத்துல நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு கற்பர் வந்து எப்படி வந்து கொலை செய்யப்பட்டாரு பொதுவெளியில அப்படிங்கிறதையும், அல்லது பல நூற்றாண்டுகளாக கற்பர்களுக்கு எதிராக நடந்த அநீதிகளையும் சேர்த்து வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு கவிதை. சமத்துவத்தை வந்து பாடக்கூடிய ஒரு கவிதை. சமத்துவத்தை பாடுறதுங்கிறது நம்முடைய மனிதர்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையா இருக்குன்னு நினைக்கிறேன். அது கவிதைக்குள்ள நம்ம அதை பாடும் பொழுது அதுக்கு தனி வேல்யூ வந்துருது, தனி அர்த்தம் வந்துருது, தனி வலிமை வரக்கூடிய ஒண்ணா இருக்கு, அது வீரியம் மிக்க ஒண்ணாவும் மாறுது. கற்பர்கள் தங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க தங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னுடைய கருப்பு நிறத்தையே நான் வந்து கொடியாக தூக்கி உயர்த்தி பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அல்லது என் மீது நீங்கள் இந்த சமூகம் சுமத்தி இருக்கக்கூடிய பிற மதிப்பீடுகளை அதை எல்லாத்தையும் வந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அதை நம்ம இந்த நூற்றாண்டிலும் நம்ம வந்து அவர்களுக்கு எதிரான இந்த நடைமுறை சார்ந்த யதார்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். நான் இந்த சமயத்துல ஒரே ஒரு கவிதை ஒண்ணு நான் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த கவிதை எனக்கு வந்து நிச்சயமா அந்த ஐரோப்பிய இலக்கியங்கள் அல்லது அவங்களுடைய வரலாறு இது எல்லாத்தையும் அந்த ஒரு வரி எனக்குள்ள கிளர்த்து எழச் செஞ்சுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கூறிக்கிறேன். அது லாஸ்டன் ஹியூக்ஸோட ஒரு கவிதை. அதாவது, புதிய தலைமுறையைச் சேர்ந்த கருப்பு கலைஞர்களான நாங்கள் எங்களது தனிப்பட்ட கருப்பு தோல் போர்த்திய பண்புகளை எவ்வித பயமோ வெட்கமோ இன்றி வெளிப்படுத்த முனைகிறோம். நாங்கள் அழகானவர்கள் என்று எங்களுக்கு தெரியும், அசிங்கமானவர்கள் என்றும் தெரியும். முரசுகள் சில நேரம் சிரிக்கின்றன, சில நேரம் அழுகின்றன. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த முறையில் எங்களுக்கான நாளைய கோயில்களை கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி லாஸ்டன் ஹியூக்ஸ் சொல்லியிருப்பார், பாடியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சமத்துவமின்மையை சுட்டக்கூடிய ஒரு அழகான கவிதையை நீங்க வந்து வாசிச்சிருக்கீங்க. இங்கே நம் நாட்டை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கும் நம்ம வந்து ஜாதிங்கிற ஒரு கட்டுமானத்துல அந்த மிகப்பெரிய அளவிற்கு சிக்குண்டு போய் கிடக்குறோம். ஜாதி ரீதியாக ஒவ்வொரு மனிதர்களையும் நீ மேலே நீ கீழே அப்படின்னு நம்ம பிரித்து வச்சு இன்னைக்கு அந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்தை நம்ம நோக்கி திரும்ப பயணம் செய்யறோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா தந்தை பெரியார் எப்படி வந்து தொடர்ந்து ஜாதிக்கு எதிராக இயங்கினாரோ அது போன்ற ஒரு போராட்டத்தையும் நம்ம படைப்புகளுக்குள்ள இங்கேயும் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு எல்லாருக்கும். அது ஒவ்வொரு நாட்டு கவிஞர்களுக்கும் அதற்கான கடமை இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஜாதி அடக்குமுறைக்கு எதிராக நாம வந்து எப்படி ஒரு கவிதைகள் வாசிக்கணும் படைக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல உலகம் முழுக்க அந்தந்த இடங்களில் நிகழ்த்தக்கூடிய அடக்குமுறைக்கு எதிராக சமத்துவமின்மைக்கு எதிரான கவிதைகளையும் இலக்கியங்களையும்
படைக்கிறதுங்கிறது நம்முடைய கடமையிலாக இன்னும் மிஞ்சி இருக்கு நான் நினைக்கிறேன். மிக நல்ல கவிதை. வாழ்த்துக்கள்.